ஓம். ஓம். சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம். சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியல் அம்பலத்து ஆடுவான். ஓம் நம சிவாய. ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலானது தூங்கானை மாடம் அல்லது பெண்ணாகடம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு திருக்கோயிலை பற்றி தான் நாம் தற்போது காண இருக்கின்றோம். சுடற்கொழுந்தீஸ்வர் பழையகாலேஸ்வரர் என்பது இங்குள்ள இறைவனின் திருப்பெயராகும். இறைவியார் திருப்பெயர் ஆமோதனம்பாள், கடந்தை நாயகி, அழகிய காதலி. சண்பகாமரன் இன்று தலைமரமாகும். கபில தீர்த்தம், பார்வதி தீர்த்தம், 8 திசைகளில் இந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், யம தீர்த்தம், நிருத்தி தீர்த்தம், வருட தீர்த்தம், வாயு தீர்த்தம், குபேர தீர்த்தம், வாயு தீர்த்தம், வல்லாறு, கடில் நதி ஆகிய இங்கு உள்ள தீர்த்தங்களாகும். சம்பந்தர், அப்பர், சேக்கிழார், தேவகன்னியர்கள், காமதேனு, வெள்ளையானை, இந்திரன், பார்வதி ஆகியோர் இந்த திருக்கோயிலை வழிபட்டதாக சொல்லப்படுகின்றது. இவ்வூரில் 6000 வீர மக்கள் கடந்தையர்கள் வாழ்ந்ததால் கடந்தை நகர் என பெயர் பெற்ற நண்பர். இந்த ஸ்தலத்திற்கு ஐராவதம் வழிபட்டதால் தயராபதி என்றும், ஆதிநாளில் மலர்வனமாக விளங்கியதால் புஷ்பவனம், புஷ்பாரண்யம் என்றும், இந்திரன் வழிபட்டதால் மகேந்திரபுரி என்றும், பார்வதி வழிபட்டதால் பார்வதிபுரம் என்றும், நஞ்சுண்ட இறைவனின் களைப்பை தீர்த்த தலமாதால் சோகநாசனம் என்றும், சிவனுக்கு உகந்த பதியாதல் சிவவாசம் என்றும் வேறு பெயர்கள் உள்ளன. ஆழி புரண்டக்கால் அசையாது அதிகார நிதி மூலம் பிரளயகால வெள்ளத்தை தடுத்த பெருமானின் திருத்தலம் இதுவாகும். எனவே இங்குள்ள இறைவனுக்கு பிரளயகாலேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. இந்திரனின் பூஜைக்காக மலர்களை பறிக்க வந்த தேவகன்னியர்கள் இந்த ஸ்தலத்து இறைவனை கண்டு மகிழ்ந்து வழிபாடி ஏற்றி வாழ்ந்தார்கள். மலர் வராமை கண்டு இந்திரன் காமதேனை அனுப்ப அது வந்து நிலையிலிருந்து தானும் இறைவனை வழிபட்டு நின்றது. காமதேனுவை தேடிச் செல்லுமாறு இந்திரன் தன் வெள்ளையானை அதாவது ஐராவத்தை அனுப்ப அதுவும் அவ்வாறே செய்தது. நிலைமையை கண்டு இறைவனை வணங்கி அங்கேயே நின்றுவிட ஒன்று புரியாத இந்திரன் தானே புறப்பட்டு சென்று இந்த பெருமாளை வழிபட்டான் என்கின்றது இந்த ஸ்தல வரலாறு. எனவே மேற்சொல்லிய 3 பெண், கடம் வழிபட்ட தலம், அதாவது பெண், பசு மற்றும் யானை ஆகிய 3 வழிபட்டதனால் பெண்ணாகடம் என்று பெயர் பெற்று இப்போது பெண்ணாடம் என்று சுருக்கமாக அழைக்கப்படுகின்றது. இந்த கோயிலுக்கு தூங்கானை மடம் அதாவது கஜபிருஷ்டம் என்பது பெயர். காமதேனு பூஜை செய்யும் போது வழிந்தோடிய பால் கைலை தீர்த்தத்தில் நிரம்பி குளமாகியது என்பார்கள். அப்பர் சூர இடவக்குறி பொறிக்குமாறு வேண்டி பெற்ற ஸ்தலம். மூலஸ்தானத்திற்கு வடபால் கட்டுமலை மேல் சமுந்திரேஸ்வரர் சந்நிதி தனி கோபுரத்துடன் கூடிய கோயில் உள்ளது. இந்த ஸ்தலத்திற்கு அருகில் உள்ள சமுந்திர சோழபுரத்தில் வாழ்ந்த சமுந்திரவல்லி எனும் தேவரடியார் பண்டம் மாற்று இந்த ஸ்தலத்திற்கு வரும்போது கடைவீதியிலிருந்தே வழிபடுவதற்கேற்ப இக்கோயில் கட்டப்பட்டது என்று ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. வெள்ளாற்றின் கரையில் உள்ள இந்த ஸ்தலத்தில் வழிபட வந்த சோழ மன்னன் ஆற்றில் வெள்ளம் வந்தமையால் அக்கரையில் இருந்தவரை தவம் செய்ய அவனுக்கு அருள் புரிய வேண்டி இறைவன் அவன் காணுமளவு உயர்ந்து காட்சி தந்தார். அதுவே இம்மலை கோயிலாகும் என்று செவி வழி செய்தி ஒன்றும் சொல்லப்படுகின்றது. கலிக்கம்ப நாயனாரால் வெட்டுண்ட அவர் மனைவியின் கை மீண்டும் துளிக்க அருள் செய்திருக்கிறான்.
ஆதலின் இவருக்கு கை வழங்கியசர் என்றும் அழைக்கப்படுகின்றது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடல் பெற்ற ஸ்தலம். கரிக்கம்ப நாயனார் அவதரித்த சிவத்தொண்டாற்றிய சிவப்பதி. மெய்கண்டாரின் தந்தையார் அச்சுர காப்பாளர் இப்பகுதியில் வாழ்ந்தவராகார். மறைஞான சம்பந்தர் பிறந்த ஸ்தலமும் இதுவே. இவர் பெயரில் தனி மடம் உள்ளது. கோயிலின் முன்வாயிலில் தென்பால் குடவரை விநாயகர் இருக்கின்றார். இங்கு கோபுர வாயிலில் மேல்பக்கச்சோரில் தென்பால் மெய்கண்டார் கோயில் உள்ளது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேன். என் ஆவி காப்பதற்கு என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேன். இருங்கூற்று அகல என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டே. இருங்கூற்று அகல இருங்கூற்று அகல கூற்று அகல என்ன ஆவி காப்பதற்கு இச்சை உண்டே. கூற்று அகல இருங்கூற்று அகல மின்னாரும் மூவிலை சூலம் மின்னாரோ மூவிலை சூலம் சூலம் என்மே பொறி சூலம் என் மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடர் கொழுந்தே. சுடர் கொழுந்தே தூங்கானை மாடச் சுடர் கொழுந்தே. துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடர் கொழுந்தே. தூங்கானை மாடச் சுடர் கொழுந்தே.
அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.